إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அகில உலகத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நல்லடியார்கள், குறிப்பாக அல்லாஹுடைய இல்லத்திலே கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய அருளும் வளமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எதிரிகளுடைய ஆதிக்கமும் எதிர்கொள்ள வேண்டிய முறையும் என்கிற தலைப்பில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை மட்டும் குர்ஆன் சொன்ன அடிப்படையிலே நினைவு கூற நான் விரும்புகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டுதலான இஸ்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழுகின்றானோ, இஸ்லாமிய மார்க்கத்தை எப்பொழுது ஒரு மனிதன் பின்பற்றி வாழ தொடங்குகின்றானோ, அதே போல எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை மற்ற மனிதர்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றானோ, அவனுக்கு எதிரியும் அந்த அளவுக்கு அல்லாஹ் உருவாக்கி விடுகிறான். இந்த உலகத்தில் முதலிலே உள்ளத்திலே ஷைத்தான் ஒரு மிகப்பெரிய எதிரி. மற்றவர்களை காட்டிலும் முஸ்லீம்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு அதிகமாகவே அவனுடைய சோதனை இருக்கும். அதே போல மனிதர்களிலேயும் ஷைத்தான்களுடைய கூட்டாளிகள் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு வழிமுறை. இந்த எதிரிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? எதிரிகள் இல்லாமல் நிச்சயமாக ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே என்ன ஆயிரும்? எதிரிகள் உருவாகிடுவாங்க. நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு அந்த எதிரிகள் தானாக உருவாகி விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் இந்த பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை என்று சொன்னால் உங்களை நாம்
கொலை செய்து விடுவோம், கல்லால் அடித்து கொன்று விடுவோம், இல்லை ஊரை விட்டு துரத்தி விடுவோம். இப்படி பலவிதமான துன்பங்களை, துயரங்களை கொடுப்பார்கள். இது இயல்பு. அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் துன்பத்திற்கு உள்ளாவதும், எதிரிகளால் கொடுமைப்படுத்தப்படுவதும், எதிரிகளால் ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுக்கு ஏதாவது தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருப்பதை உலகம் முழுவதும் நாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்தியாவில் மிக அதிகமாகவே இப்பொழுது எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த எதிரிகள் அவர்கள் கையிலே அதிகாரம் இருக்கிற காரணத்தினால், ஆட்சி அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் இந்தியாவிலே கொஞ்சம் கூடுதலாகவே இந்த எதிர்ப்புகளை பார்க்க முடிகிறது. பரவலாக இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்வதை பார்க்கலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தமிழ்நாடு என்பது மற்ற எல்லா மாநிலங்களை விடவும் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கே எல்லா மதத்தினரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மக்கள், ஒருவருக்கொருவர் நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமான மாநிலம். ஆனால் இங்கும் நாம் பார்க்கிறோம், இந்த மத வெறியை தூண்டக்கூடியவர்கள் மக்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாமிய எதிர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி, ஏதாவது ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியிலே சொல்லி அந்த இஸ்லாமிய எதிர்ப்பை அதிகமாக்கி கொண்டே இருக்கிற காட்சி நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி இதை பார்க்கக்கூடிய சராசரி மனிதர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, அல்லாஹ் இந்த எதிரிகளை ஏன் இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கிறான்? இவ்வளவு நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பாருங்க, ஏதாவது ஒரு செய்தி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு செய்தி முஸ்லிம்களுக்கு எதிராக பதிவாகி கொண்டே இருக்கிறது. ஏன் இவ்வளவு அல்லாஹ் இவர்களுக்கு, இந்த எதிரிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறான்? அல்லாஹ் இவர்களுக்கு ஏதாவது அழிக்க கூடாதா? இப்படி எல்லாம் மனதில் சராசரியாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் மீது கோபப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கணித்திற்குரியவர்களே, இது போன்ற சோதனை காலகட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்? இந்த எதிரிகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் அம்சம் என்ன என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை போல சூரத்துல் முல்கில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த மரணத்தையும் வாழ்க்கையையும் நாம் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், உங்களிலே யார் செயல்களால் மிக அழகானவர் என்பதை சோதிப்பதற்கு. அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனை. இந்த சோதனை பல வடிவங்களிலே இருக்கும். அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான், இன்பமான வாழ்க்கை கொடுத்தும் சோதிப்பான், கஷ்டங்களை துயரங்களை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் இந்த சோதனைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. சோதனைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ. நாம் உங்களை ஓரளவு அச்சத்தை கொண்டு, முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அச்சம் தான். இந்த அச்சம், இதற்கு குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடியவர்கள் எழுதுகின்றார்கள், அச்சம் என்று சொன்னால் அதுல முதல்ல வருவதே எதிரிகளுடைய அச்சுறுத்தல் தான். எதிரிகள் என்ன செய்வாங்க? நாம் எப்பொழுது இஸ்லாமிய அடிப்படையில் வாழ தொடங்குகின்றோமோ எதிரிகளுடைய அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும். எதிரிகள் துன்புறுத்துவாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயமே ஓரளவு அச்சத்தை கொண்டும் பசியை கொண்டும், எப்படின்னா அந்த அடுத்தடுத்து விளைச்சல்கள், உயிர்கள்ல பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்தி, இப்படி பல விதமான சோதனைகள். முதல் விஷயம் என்னது? அச்சம். எதிரிகளை கொண்டு அச்சுறுத்துவது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க? முதலாக அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடனே என்னாச்சு? முதலா
வெளிப்படையாக பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவு வந்த உடனே சஃபா மலையின் மேல ஏறி மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி என்ன செய்யறாங்க, அழைச்சி இஸ்லாத்தை சொன்ன உடனேயே முதல் எதிர்ப்பு அவருடைய குடும்பத்திலிருந்து வந்தது. எந்த அளவிற்கு அவர்கள் அந்த மக்காவிலே மிகச்சிறந்த மனிதராக மக்கள் மத்தியிலே கண்ணியத்திற்குரியவராக இருந்தார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். முதலாக வஹி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே வஹி வந்தவுடன் அந்த வஹியினுடைய அந்த தாக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பயந்து போர்த்துங்கள் என்று சொல்லும் போது அவனுடைய மனைவி என்ன செய்யறாங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வரகா பின் நௌஃபல் அவருடைய உறவினர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாரு, வேதங்களை பற்றிய அறிவு அவரிடத்தில் இருந்துச்சு. இப்ப அங்க கூட்டு போறாங்க. அங்க வரகா பின் நௌஃபல் அவர்களிடத்திலே நடந்த விஷயங்கள் எல்லாம், இந்த ஹிரா குகையிலே நடந்த விஷயங்கள், வஹி வந்த செய்தி எல்லாம் சொல்லும் போது அந்த வரகா பின் நௌஃபல் சொன்னாங்க, உங்களிடத்திலே மூசாவிடத்தில் எந்த நாமூஸ் வந்தார், நாமூஸ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர், அவங்களுக்கு சொன்ன பேர், எந்த மூசாவிடத்திலே நாமூஸ் வந்தாரோ அதே தூதர் தான், வானவர் தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள், நீங்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அவங்க கூடுதலா இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. நீங்கள் இந்த ஊரை விட்டு துரத்தப்படும் போது நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, உங்களுக்கு நான் அப்படி உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே ஆச்சரியமாக கேட்டார்கள், என்னை இந்த மக்கள் துரத்துவாங்களா? என்னை இந்த மக்காவாசிகள் குறைஷிகள் என்னையா இந்த மக்கள் துரத்துவார்கள் ஊரை விட்டு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. காரணம் என்ன? அந்த அளவிற்கு மக்காவிலே மிகுந்த ஒரு கண்ணியத்திற்குரிய மனிதராக அங்கே இருந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வருவதற்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னால காபத்துல்லாவை இடிச்சிட்டு கட்டினாங்க. அப்படி இடிச்சிட்டு கட்டும் போது எல்லா கட்டட வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை யார் எடுத்து அந்த அந்த இடத்துல அந்த மூலையில அதற்குரிய இடத்துல யார் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது அந்த கோத்திரத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. அந்த குறைஷி கோத்திரத்துக்குள்ள இல்ல எங்களுடைய கோத்திரம் தான் எடுத்து வைக்கணும், இல்ல எங்களுடைய குலம் தான் அதை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒருத்தருக்கு எந்த அளவுக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடிய அளவுக்கு, வாளை உருவி சண்டை போடக்கூடிய அளவிற்கு வாக்குவாதம் முற்றுகிறது. அப்ப கடைசி என்ன செய்யறாங்க, சரி இதுக்கு நாளைக்கு யார் இந்த பள்ளிக்கு முதலாக வர்றாரோ அவர்கிட்ட தீர்ப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனிதராக அந்த இறை இல்லத்தில் இருக்கிறார்கள். இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, சரியான ஆளு தான் நம்ம வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்ல முகமது இதற்கு தகுதியான நபர் தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய தீர்ப்பை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான தீர்ப்பு சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க, அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை ஒரு போர்வையில வச்சு அதனுடைய எல்லா ஓரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய தலைவர்களை பிடிக்க சொன்னாங்க. எல்லாரையும் பிடிக்க சொல்லி அப்படியே அங்க கொண்டு போய் ஹஜருல் அஸ்வத் கல் எங்க வைக்கணுமோ அந்த இடத்துக்கு வந்த உடனே தானே அந்த கல்லை எடுத்து அந்த இடத்துல வைத்தார்கள். அப்போ எவ்வளவு அழகான ஒரு தீர்ப்பை அவர்கள் சொன்னார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்கவராக, ஒரு அழகிய தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அதே இஸ்லாத்தை சொன்னதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் எப்படி மாறியது என்று சொன்னால், எந்த கோத்திரத்தை எல்லாம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்களோ அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோத்திரத்தாரும் சேர்ந்து ரசூலுல்லாவை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். கடைசி காலகட்டத்தில் என்ன நடந்தது? ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு பிரச்சாரத்தை நிறுத்த சொன்னாங்க, மிரட்டினாங்க, ஆசை காட்டினார்கள். ஒரு கட்டத்திலே கொலை செய்யறதுன்னு முடிவு பண்ண உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கோத்திரத்தில் இருப்பவர் கொலை செஞ்சா என்ன ஆயிரும், கொலை பழி அவர் மீது விழுந்துரும். அப்ப அவரை என்ன செய்வாங்க, பழி வாங்குவாங்க. அதனால இவரை முகம்மதை கொலை செய்வதற்கு நம்முடைய எல்லா கோத்திரத்தினுடைய பங்களிப்பு இருக்கணும் சொல்லி எல்லா கோத்திரத்திலும் ஒரு இளைஞரை தயார் செஞ்சு அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து நபி அவர்களை கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது.
இஸ்லாத்தை சொன்னதற்கு பிறகு எப்படிப்பட்ட காலம் மாறியது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னை இந்த மக்கள் விரட்டுவார்களா அப்படின்னு சொல்லி வரக்கா பின் நௌஃபல் அவர்களிடத்துல கேட்டாங்க. அப்ப அந்த அளவிற்கு அப்போ வரக்கா பின் நௌஃபல் சொன்னாங்க, இந்த கூடுதலா இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. இந்த செய்தியை நீங்க சொல்றது மட்டும் இல்ல, இந்த செய்தியை, அதாவது இந்த சத்தியத்தை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் இந்த நிலைமைதான் கடந்த காலையில் ஏற்பட்டது. இந்த இஸ்லாத்தை யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த நிலைமை தான், உங்களுக்கு மட்டும் இல்ல அப்படிங்கிற செய்தியும் அவர்கள் சேர்த்து சொல்கின்றார்கள். கணித்திற்குரியவர்களே, சத்தியத்தை நாம் சொல்ல முற்பட்டோம் என்று சொன்னால், இஸ்லாமிய அடிப்படையில் நாம் எப்பொழுது வாழ தொடங்குகின்றோமோ, மற்றவர்களுக்கு சொல்லுகின்றோமோ, கண்டிப்பாக எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள் நிச்சயமாக அதை நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுடைய நிழலில் அவருடைய சால்வையை மடிச்சு சாஞ்சி படுத்திருக்கிறாங்க. அப்போ ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர், ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நபித்தோழர் ஹப்பாப் பின் அல் அரத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் வர்றாங்க. வந்து யா ரசூலல்லாஹ், இந்த எதிரிகளுடைய அந்த தாக்குதல், எதிரிகளுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. எதிரிகள் செய்யக்கூடிய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் படுத்திருந்த ரசூலுல்லாஹ் வேகமா எந்திரிச்சு உட்கார்ந்து பார்க்கறாங்க. அவருடைய முகம் சிவந்தது அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் எப்போ சிவக்கும், அவர்களுக்கு கோபம் வந்தால் முகம் சிவந்து விடும். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, எதிரிகளுடைய தாக்கம் அதிகமாகிவிட்டது, இந்த எதிரிகள் நாளுக்கு நாள் எங்களுக்கு எதிராக கொடுமைகளை அதிகமாக்கிக் கொண்டே செல்கின்றார்கள், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய மாட்டீர்களா என்றுதான் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் சிவந்தது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சமூகத்திலே எப்படியெல்லாம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று தெரியுமா? இரும்பு சீப்பை கொண்டு அவருடைய உடலிலே அப்படியே சதைகளிலே கோதுவார்கள். நெருப்பிலே காய்க்கப்பட்ட அந்த இரும்பு சீப்பு அவர்களுடைய சதைகளை கிழித்து அதனுடைய எலும்புகள் வரை, நரம்புகள் வரை அது கிழித்து கொண்டு செல்லும். அப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலிருந்து அவர்களை மாற்றிவிடவில்லை அந்த கொடுமைகள். அதே போல ஒரு மனிதர் சத்தியத்தை சொன்னதற்காக வேண்டி ரம்பத்தால் தலையிலிருந்து கீழ் வரைக்கும் ரம்பத்தால் அறுக்கப்பட்டு 2 கூறுகளாக வெட்டப்படுவார். அந்த நிலையிலும் அவர் தன்னுடைய மார்க்கத்தை மாற்றிக் கொள்ளவில்லை. ஆக இப்படியெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நினைவூட்டுறாங்க. பொதுவாகவே ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற கஷ்டம் பெரிய கஷ்டமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய சிந்தனையில் ஏத்தினாலே நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா போயிடும். நிறைய கஷ்டங்கள் நமக்கு கஷ்டமாவே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அங்க சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் ஏற்கனவே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, வந்து முறையிடுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு இதை விட கொடுமை இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று அவர்களை உள ரீதியாக என்ன செய்யறாங்க, முதல்ல இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, இது ஒரு பெரிய விஷயமாக எடுக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அவருடைய முன்னோர்களை நினைவூட்டுகின்றார்கள். முன் வாழ்ந்த மக்கள் இதை விட கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்கிற அந்த விஷயத்தை நினைவூட்டி விட்டு பிறகு என்ன செய்யறாங்க, ஒரு நற்செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்றான் இல்லையா, வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அந்த அடிப்படையில் இந்த முன் வாழ்ந்த மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து விட்டு பிறகு அல்லாஹ்வுடைய அந்த வஹீயின் அடிப்படையிலே பிற்காலம் எப்படி மாறும் என்கின்ற அந்த நற்செய்தியை சொல்லுகின்றார்கள். என்ன சொன்னாங்க, இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படும்,
எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் சன்ஆவிலிருந்து ஹதரமவுத் என்கின்ற அந்த பகுதி வரைக்கும் தன்னந்தனியாக யாருடைய பயம், அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர யாருடைய பயமும் இல்லாமல் தனியாக தன்னுடைய வாகனத்திலே செல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படும் என்று சொன்னாங்க. அப்ப இந்த சன்ஆவிலிருந்து ஹதரமவுத் ஏன் இந்த இடத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஹதீஸ் விளக்கத்தை எழுதக்கூடியவர்கள் சொல்றாங்க, சன்ஆ ஹதரமவுத் அப்படிங்கிறது யமன்ல இருக்கக்கூடிய 2 பகுதி இன்றைக்கும் இருக்கிறது. இந்த சன்ஆவிலிருந்து ஹதரமவுத் வரைக்கும் போகக்கூடிய பகுதி அந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன அந்த ஆரம்ப கட்டம் என்பது அந்த காலகட்டங்களிலே ரொம்ப டேஞ்சரான பகுதி. அது அங்கே பழங்குடி மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த வழியாக சென்றால் என்ன செஞ்சிருவாங்க, வழிப்பறி கொள்ளை அதிகமாக நடக்கும். அந்த பாதையே ரொம்ப கரடுமுரடான பாதை, பாலைவனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாதை. அதுலயும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மோசமான மக்கள். அவங்க என்ன செய்வாங்க, தனியா போனா வழிப்பறி நடத்துவாங்க. தனியா அந்த பகுதியா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படி இருந்த ஒரு மோசமான மக்கள் இருந்த பகுதி. அந்த பேரே பாருங்க, ஹதரமவுத், மௌத்தை கொண்டு வர இடம்னு அர்த்தம். அதுக்கு ஊருக்கு பேரே அது அந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசமான சாலையாக அந்த சாலை, பயணிக்கக்கூடிய சாலை அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அந்த பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி சொல்றாங்க, இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படும். சன்ஆவிலிருந்து ஹதரமவுத் வரைக்கும் தனியாக ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர எந்த பயம் இல்லாமல் பயணிப்பார் அப்படின்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல இஸ்லாம் செல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும் பொழுது அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, பாரசீகர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. பாரசீக பேரரசு, அந்த வல்லரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் யமன் பகுதி இருந்துச்சு. அப்போ ஒரு சாதாரண மனிதரால சொல்ல முடியாது இல்லையா. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே சொன்னார்கள், சன்ஆவிலிருந்து ஹதரமவுத் வரைக்கும் ஒரு மனிதன் தனியாக பயணிப்பான் என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக மாறுவார்கள், இஸ்லாமிய கட்டுப்பாட்டின் கீழ் வரும் என்று அதற்கு அர்த்தம். அது நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், 3வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அந்த பகுதிகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாருமே முஸ்லிம்கள் ஆயிட்டாங்க. எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பிறகு அவர்கள் அந்த சன்ஆவிலிருந்து ஹதரமவுத் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை மிக பாதுகாப்பான இடமாக மாறியது இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே. அப்ப இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இதில் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாம் பொறுமையாக எதிரிகளுடைய அச்சுறுத்தலை, அவருடைய துன்பங்களை சகித்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை நோக்கி நாம் சென்றோம் என்று சொன்னால், மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நமக்கான வெற்றியை தருவான் என்கின்ற அந்த செய்தி இந்த ஹதீஸில் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையில் தான் அவர்கள் சஹாபாக்களை தர்பியத் செய்தார்கள். அவர்களுக்கு பொறுமையை பற்றி, எதிரிகளை பொறுமையோடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக போதித்தார்கள். அவருடைய உள ரீதியாக அவர்களை பக்குவப்படுத்தினார்கள். அதனால்தான் பின்னாடி பார்க்கிறோம், அந்த சஹாபாக்கள் எல்லாமே ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுமையாளர்களாக, எதிரிகளை அழகான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்ற சஹாபாக்களாக இருந்தாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம இந்த செய்தி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சி காரணமாக அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பத்ர் போர், அநேகமா உஹத் போருக்கு பிறகு நினைக்கிறேன், அவங்க மக்காவில் இருந்த எதிரிகளால பிடிக்கப்பட்டு என்ன செய்யறாங்க, ஒரு சூழ்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு சில பேர் அனுப்புங்கன்னு சொல்லி அப்புறம் ரசூலுல்லாஹ் அனுப்பும் போது அதுல ஒருத்தர் தான் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ போற வழியிலேயே எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டு இவரை கைதியாக பிடிச்சிட்டு போறாங்க. இவரை கைதியாக மக்காவிலே பிடிச்சிட்டு போய், இவர் ஏற்கனவே பத்ர் போர் தான் நினைக்கிறேன், பத்ர் போர்ல ஏற்கனவே இவர் யாரை கொன்றிருந்தாரோ அந்த கொன்றவருடைய வீட்டில் கைதியாக இருக்கிறார் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அந்த கைதியாக அந்த வீட்டில இருக்கும் பொழுது, அந்த காலகட்டம் அப்படிங்கிறது போர் செய்யாத, அதாவது கொலை செய்யக்கூடாத, போர் செய்யக்கூடாத அந்த மாதங்கள் என்பதனால அவங்க முஷ்ரிக்குகளா இருந்தாலும் அந்த பேணுதல் அவங்ககிட்ட இருந்துச்சு.
அந்த போர் செய்யக்கூடிய அந்த காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. அதனால அந்த காலம் முடிந்ததற்கு பிறகு கொலை செய்வதற்காக கைதியாக வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அப்ப ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வீட்டுல கைதியாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு முறை என்ன செய்யறாங்க, தன்னுடைய அந்த நாள் குறிக்கப்படுகிறது, நாள் நெருங்கிச்சு. அந்த நாள், அதாவது அவர்கள் கொலை செய்வதற்கான நாளை குறிச்சிருக்கிறாங்க. அந்த நாள் கிட்ட நெருங்கின உடனே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிட்ட கேட்கறாங்க, சவர கத்தி கேட்கறாங்க. சவர கத்தி தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகளை அகற்றணும்னு சொல்லி சவர கத்தி கேட்கறாங்க. அந்த பெண்மணி சவர கத்தி கொடுத்த உடனே தன்னுடைய அந்த உடலில் இருந்த அந்த தேவையற்ற முடிகளை அகற்றிட்டு அந்த கத்தியோடு இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு குழந்தை, அந்த வீட்டில் இருந்த ஒரு குழந்தை வந்து அப்படியே தவழ்ந்து 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 ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில வந்து உட்கார்ந்துருச்சு. ஒரு பக்கம் கத்தி, இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் உள்ள குழந்தை. இதை பார்த்த உடனே அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்மணி அப்படியே பதறி போறாங்க. பதறி போற அதிர்ச்சியோடு பார்க்கிறாங்க. ஆஹா, நம்முடைய எதிரி கைதியாக பிடிச்சு வச்சிருக்க எதிரிட்ட போய் நம்ம குழந்தை மாட்டிச்சே, அவர் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு அதிர்ச்சியா பார்க்கிறத பார்த்துட்டாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஓ பெண்ணே, நான் ஒரு முஸ்லிம், நான் உன்னுடைய குழந்தை கொன்று விடுவேன் என்று நீ பயப்படுகிறாயா? நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய அந்த அழகிய குணத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். பாருங்க, ஒரு கைதியாக கொலை செய்யப்படுவதற்காக அழைத்து வந்த இடத்திலே எவ்வளவு அழகான ஒரு பக்குவத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். பிற்காலத்துல அந்த பெண்மணியில இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாம ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்வதற்காக அழைத்து செல்றாங்க. மக்காவுக்கு வெளியில இருக்கக்கூடிய தன்னியும் அப்படிங்கக்கூடிய பகுதி, அந்த பகுதிக்கு அழைத்து செல்லும் போதே அவர் எப்படி அவரை கொலை செய்யணும்னு திட்டமிடுறாங்கன்னா, ஒரு மரத்துல கட்டி, ஒரு சிலுவை மரத்துல, கழுமரத்துல கட்டி அவரை வந்து அம்பால ஈட்டியால இங்க தூரத்துல இருந்து என்ன செய்யணும், எரிஞ்சி அவரை உடலை சல்லடையாக்கி அவர்களை கொல்லணும். இப்படிதான் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போறாங்க. அவருக்கு தெரியும் இப்படிதான் கொல்லுவாங்கன்னு. அப்படி அழைத்து போகக்கூடிய அந்த வழியிலேயே எப்படி போறாங்க அப்படின்னா, கவிதை பாடிக்கொண்டே போகிறார்கள். எப்படி பாருங்க, எதிரிகளுடைய அந்த அந்த அச்சுறுத்தலுக்கு நான் கொஞ்சம் கூட துளி அளவுக்கு கூட எனக்கு எந்த பயமும் இல்லை என்பதை வெளிப்படுத்துறாங்க. அந்த கவிதையிலே வரும். அப்படிதான் என்ன செய்யறாங்க, நான் முஸ்லிமாக நான் மரணிப்பதால் எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஒரு முஸ்லிமாக நான் கொல்லப்படுவதிலே எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு மகிழ்ச்சி தான். அல்லாஹ் நினைத்தால் என்னுடைய இறந்து போன அந்த சடலத்தில் இருந்து என்னுடைய உடலை வரக்கத்து நிறைந்ததாக ஆக்குவான். இப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை வரிகள் பாடிக்கொண்டே போகிறார். பாடிக்கிட்டே போய் கடைசியாக கொலை செய்வதற்கு முன்னால எதிரிட்ட கேட்கிறாங்க, ஒரு 2 ரக்காத் தொழுறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. அனுமதிக்கிறாங்க. 2 ரக்காத்தை வேக வேகமா தொழுதுட்டு சொல்றாங்க, நான் இந்த 2 ரக்காத்தை நிறுத்தி நிதானமாக தொழணும் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னுடைய ஆசை. ஆனால் எங்கே உயிருக்கு பயந்து இவன் மெதுவாக தொழுகின்றானோ என்று நீங்கள் நினைத்து விடுவீர்களோ என்று பயந்துதான் நான் வேகமா தொழுதுங்கிறாங்க. அப்ப எதை காட்டுறாங்க அப்படின்னா, நீ எந்த சித்திரவதை செய்தாலும் கொலை செய்தாலும் எனக்கு கொஞ்சம் துளி அளவுக்கு கூட பயம் இல்லை என்பதை எதிரிகளிடத்திலே பதிவு செய்கிறார். இப்படித்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை பக்குவப்படுத்தி இருந்தார்கள். அதனாலதான் அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு பல மக்கள் அதை பார்த்த, அந்த சம்பவத்தை பார்த்த பல பேர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அந்த வீட்டில் இருந்தவங்களை கைதியாக பிடிக்கப்பட்ட அந்த வீட்டில் உள்ளவர்கள் முஸ்லிம்கள் ஆனார்கள். ஆக இப்படி சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே பக்குவப்படுத்தினார்கள். இப்போ பாருங்க, கைதியாக ஒரு முஸ்லிம் கைதி எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னொரு கைதி பற்றின ஒரு சம்பவம் ஹதீஸ்ல வருது. இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை நண்பர்கள் ஆக்கினார்கள் என்பதற்கெல்லாம் உதாரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எப்படி சொல்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். நன்மையும் தீமையும் சமம் அல்ல, நீங்கள் நன்மையை கொண்டு என்ன செய்யுங்க, தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி செஞ்சா என்ன நடக்கும், யாருக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பராக மாறிவிடுவார். அல்லாஹ் சொல்றான், எதிரிகளை எப்படி நம்ம நண்பர்களாக்கி கொள்ளணும் அப்படிங்கிற அழகான செய்திய இந்த வசனம்
41வது வசனத்தினுடைய 34வது வசனம், 44வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம். அல்லாஹ் சொல்றான், நன்மையும் தீமையும் சமமில்லை, நீங்கள் நன்மையை கொண்டு தடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி நன்மையை கொண்டு தீமையை தடுப்பது? அதற்கு தான் அந்த அழகான உதாரணம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததுக்கு பிறகு, மதீனாவிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல போர்களை சந்திச்சுட்டு மதீனாவில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் யமாமா என்கிற பகுதியில் சுமாமா பின் உசால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதர். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தார்னா, அவர் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதிக்கு ஒரு சில குதிரை படையினரை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குதிரை படையினர் என்ன செய்யறாங்க, அந்த இமாமா பகுதிக்கு சென்று அந்த சுமாமா என்கிற அந்த மனிதரை கைது செய்து மதீனாவுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. கடுமையான எதிரி, இஸ்லாத்தினுடைய கடுமையான எதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மஸ்ஜிது நபவியினுடைய அந்த பள்ளிவாசலுடைய ஒரு தூணில் அந்த சுமாமாவை கட்டி வைக்க சொன்னார்கள். தூண்ல கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுமாமாவிடத்திலே கேட்கிறார்கள், சுமாமாவே, உன்னுடைய நிலைமை என்ன, உன்னுடைய செய்தி என்ன, நீ என்ன விரும்புற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. நான் உன்னிடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப சுமாமா சொல்லுகின்றார், முகம்மதே, நான் உங்களுக்கு கடுமையாக தொல்லை கொடுத்திருக்கிறேன் முஸ்லிம்களுக்கு. நீங்கள் என்னை கொலை செய்தால் அதற்கு தகுதியான மனிதன் தான் நான். அவர் சொல்லக்கூடிய வாக்குமூலம் பாருங்க, நீங்கள் என்னை கொலை செய்தால் அதற்கு தகுதி உள்ளவன் தான் நான். அதே நேரத்தில் என்னை நீங்கள் மன்னித்து விட்டால் நான் நன்றி உணர்வுள்ளவனாகவும் இருப்பேன் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் முதல் நாள் விட்டுறாங்க. மறுநாள், அடுத்த நாள், 2வது நாள் வந்து அதே கேள்வி கேட்கிறாங்க. அப்ப சுமாமா அதே பதிலை சொல்லுகிறார். 3வது நாள் வருகிறார். 3வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூணிலே கட்டி வைக்கப்பட்டிருந்த சுமாமா இடத்துல அதே கேள்வி கேட்கிறாங்க. அதே பதிலை சொல்லுகின்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுமாமாவை என்ன செஞ்சிருங்க, கட்டு அவிழ்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. கட்டு அவிழ்த்து விடப்பட்டது. அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரிச்ச தோப்புகளை சென்று குளிச்சுட்டு வந்து திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார். அந்த கலிமாவை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் மிக முக்கியமான ஒரு செய்தியும் சொன்னாங்க அந்த இடத்துல. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் தூதரே, இத்தனை நாள் உங்களுடைய முகத்தை விட, உங்களை விட நான் வெறுப்புக்குரிய முகத்தை இது நாள் வரைக்கும் வேறு யாரையும் நான் வெறுத்ததில்லை. உங்களை வெறுத்த அளவிற்கு வேறு யாருடைய முகத்தையும் நான் வெறுத்ததில்லை. ஆனால் இன்று உங்களை நேசிக்கிற அளவுக்கு நான் வேறு யாரையும் நேசிக்கவில்லை. 1. 2வது என்ன, இந்த மதீனா நகரத்தை நான் வெறுத்த அளவிற்கு வேறு எந்த ஊரையும் நான் வெறுத்தது கிடையாது. இன்றைக்கு நான் இந்த மதீனாவை நேசிப்பதை போல் இந்த ஊரை, இந்த நகரத்தை நேசிக்கிற அளவிற்கு வேறு எந்த நகரத்தையும் நான் நேசிக்கவில்லை. அடுத்து சொன்னாங்க, இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை வெறுத்த அளவிற்கு வேறு எந்த ஒரு மார்க்கத்தையும் நான் வெறுத்தது கிடையாது. இந்த இஸ்லாத்தை நான் வெறுத்த அளவிற்கு வேறு எந்த மார்க்கத்தையும் நான் வெறுத்ததில்லை. ஆனால் இன்று இந்த மார்க்கத்தை நேசிக்கிற அளவிற்கு வேறு எந்த மார்க்கத்தையும் நான் நேசிக்கவில்லை என்று அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. பாருங்க, இப்படி இந்த தலைகீழான மாற்றம் எப்படி வந்துச்சு. அவ்வளவு கடுமையான எதிரியாக இஸ்லாத்தை வெறுத்து, அல்லாஹ்வுடைய தூதரை வெறுத்து, மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெறுத்தவர் அப்படியே தலைகீழ் மாற்றத்தை பெற்று நேசிக்கக்கூடியவராக எப்படி மாறினாங்க? வெறும் 3 நாட்கள் மஸ்ஜிது நபி பள்ளிவாசலிலே கட்டி வைக்கப்பட்டார். அங்க நடந்த விஷயங்களை பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், எப்படி தொழுகின்றார்கள், எப்படி இபாதத் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மக்களோடு மக்களாக இருந்தார்கள், எளிமையான வாழ்க்கை, அழகான பேச்சு, அழகான நடைமுறை, இதுதான் இஸ்லாம். நாம் இத்தனை நாள் கற்பனை செய்து வைத்திருந்த இஸ்லாம் இதுவல்ல.
நாம் நினைத்திருந்த மதீனா இதுவல்ல. நாம் நினைத்திருந்த இறை தூதர் அப்படி இப்படி என்று நாம் கேள்விப்பட்ட செய்தி எல்லாம் உண்மை அல்ல. இதோ நடைமுறையிலே நாம் பார்த்து விட்டோம். அந்த நடைமுறை கண்ணிலே பார்த்த அந்த யதார்த்தம் தானே அவர்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்திருக்கும். பாருங்க, தலைகீழான மாற்றம். கட்ட அவிழ்த்து விட்டவுடன் அவர் அந்த தூணிலிருந்து கட்ட அவிழ்த்து விட்ட உடனே இஸ்லாத்தில் தன்னை கட்டி கொண்டார் என்று சொன்னால் அந்த மாற்றத்திற்கு காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவர்களிடம் இருந்த அந்த அஹ்லாக், அந்த இபாதத்துகள், அந்த வணக்க வழிமுறை, இஸ்லாம் என்கிற அந்த அழகான மார்க்கத்தை நேரடியாக பார்த்ததுதான் காரணம். இதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நன்மையை கொண்டு தீமை தடுத்துக் கொள்ளுங்கள். யார் உங்களுக்கு பகைவராக இருந்தாரோ அவர் நண்பராக மாறிடுவார். எந்த அளவுக்கு நண்பராக மாறினாங்க? சுமாமா பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய பணக்காரர். அவர் அவங்க ஊர்ல அங்கே கோதுமை எல்லாம் அங்கதான் அதிகமா விளைச்சல் அதிகமா இருக்கும், இமாமா பகுதியில. சொன்னாங்க, இனிமேல் நான் மக்காவுக்கு என்ன செய்ய மாட்டேன், குறைஷிகளுக்கு நான் கோதுமை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு இடத்துல மாற்றம் வந்தது. கணித்திற்குரியவர்களே, இதுதான் நமக்கு தேவையானது. நாம் இன்றைக்கு இந்தியாவில் எதிரிகள் இருக்கிறாங்க ஒரு பக்கம், அதே நேரத்தில் எல்லோரும் எதிரிகள் அல்ல. சில பேர் தான் இருக்கிறாங்க. கடுமையாக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுடைய மக்கள் ரொம்ப குறைவுதான். பெரும்பாலான மக்கள் நல்ல மக்கள் இருக்கிறார்கள். அந்த நல்ல மக்களிடத்திலே நாம் நல்ல முறையிலே நல்ல முஸ்லிம்களாக நடந்து கொண்டாலே நல்ல மாற்றங்கள் வரும். நல்ல முஸ்லிம்களாக நம்மை நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அவர்களிடத்திலே நல்ல முறையில் பழகுவது, நல்ல கொடுக்கல் வாங்கல், நல்ல ஒரு நேர்மையான உண்மையான மனிதராக நாம் இருந்தோம் என்று சொன்னால், சத்தியத்தை அழகான முறையிலே அவர்களுக்கு எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம அதை செய்யல. அதனுடைய விளைவுதான் அல்லாஹ் எதிரிகளை சாட்டி வைத்திருக்கிறான். கணித்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையான விஷயத்தை இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நம்ம பகுதியில் நடந்த விஷயம். ஒரு முறை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, சில மத வெறியர்கள் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுடைய அந்த லவுட் ஸ்பீக்கர்ல அதை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி பூந்தமல்லியில் என்னாச்சு, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரர் வர்றாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க என்ன செய்யணும், ஸ்பீக்கர் எடுத்துடணும், மேல இருந்து எடுத்துடணும். அப்போ மக்கள்லாம் திரண்டுறாங்க, ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது. அப்போ போலீஸ்காரர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். அப்போ ஒரு இந்து பெண்மணி இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த இந்து பெண்மணி சொல்கிறார், இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இந்த லவுட் ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கரை அவுட் ஸ்பீக்கரை நீங்க எடுத்தீங்கன்னா நாங்களே முதல்ல நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். நாங்க சொன்னது, நாங்கள் விட மாட்டோம். இந்த சத்தத்தை கேட்டுதான் நாங்கள் காலையில சீக்கிரம் எந்திக்கிறோம். இந்த மசூதிக்கு வந்துதான், இந்த அழைப்பை கேட்டுதான் பள்ளிவாசல்ல நாங்கள் இந்த ஸ்பீக்கரை வச்சுதான் நல்ல விஷயத்திற்கும் அவர்கள் அழைக்கின்றாங்க. வெறும் பாங்குக்கு மட்டும் இல்ல, இஸ்லாமிய அழைப்புக்கு மட்டும் இல்ல, ஒரு அவசர காலகட்டத்தில் கூட இதுலதான் அறிவிப்பு செய்யறாங்க. இதை நாங்கள் எடுக்க நீங்கள் முற்பட்டால் நாங்கள் முதல் தடையாக இருப்போம் சொல்லி அந்த பெண்மணி ஆக்ரோஷமா பேசினது கேட்டு போலீஸ்கார அப்புறம் ஓடி போனாங்க. கணிதக்குரியவர்களே, இதெல்லாம் ஒரு நடைமுறை உதாரணம். நாம் எப்படி மற்றவர்களோடு நடந்து கொள்கிறோமோ அந்த எதிரிகள் நிச்சயமா நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை இதுதான். நன்மையை கொண்டு என்ன செய்யுங்க, தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த அதே போல எதிரிகளுடைய விஷயம் ஒன்றுமே இல்லை. இந்த துன்பங்கள், துயரங்கள் நம்ம வாழக்கூடிய இந்த காலத்திலே பார்க்கிறோமா இல்லையா? காசாவில் எவ்வளவு பெரிய மக்கள், எவ்வளவு பெரிய ஒரு துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதை கம்பேர் பண்ணா நமக்குலாம் ஒண்ணுமே இல்லை. காசாவிலே அவருடைய வீடு இல்லை, அவருடைய உடைமைகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஊரை விட்டு துரத்தப்படுறாங்க. திருப்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, தரமட்டமாய் போய் கிடக்குது. அப்போ தன்னுடைய உறவுகள் எல்லாம் எத்தனை பேர் இறந்து போய் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நம்ம சந்திச்சுக்கிறோம்னா இல்ல. ஒருவேளை அப்படி வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்முடைய உயிரை விட்டால் அதை விட சிறப்பு எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்காக நாம் உயிரை விடுகிறோம் என்று சொன்னால்
அதை விடவும் சிறப்பு எதுவுமே இருக்க முடியாது. ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி ஹதீஸ்கள்ல ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி பாருங்க, நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு போன யாரும் இந்த உலகத்திற்கு திரும்பி வருவதை விரும்பவே மாட்டாங்க. ஒரே ஒரு சாராரை தவிர. யார் அவங்க? ஷஹீதுகள். அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டார்களே, அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்களாம், இந்த உலகத்துக்கு மறுபடியும் வர்றதை விரும்புவாங்களாம். எதற்கு? மீண்டும் ஷஹீதாகி மீண்டும் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவதற்காக. மறுமையில ஷஹீதுகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை, அந்த இன்பங்களை பார்த்து விட்டு அவர் மீண்டும் இந்த உலகத்திலே வந்து மறுபடியும் ஷஹீது ஆகிறதுக்கு விரும்புவார் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுவருடைய அந்த அந்தஸ்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கணித்திற்குரியவர்களே, எந்த ஒரு பிரச்சனையும் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டால், இது போன்ற விஷயங்களை, நன்மை கொண்டு அதே போல் தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்களில் நாம் இறங்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், இந்த எதிரினுடைய விஷயம் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கிற ஆதரவோடு நாம் இந்த உலக வாழ்க்கையை எதிர்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையினுடைய சோதனைகளை அழகான முறையிலே எதிர்கொண்டு நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.